இப்போ நாங்கள் வந்து நிற்கிற இடம் இது வத்தலை ஹூணுப்பட்டிய. ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். ஒரு சமூக சேவையாளர் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் வந்திருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்ட ஒருத்தருக்கு நாங்கள் உதவி செய்ய வந்திருக்கிறோம். அது என்ன உதவி அப்படிங்கிற விஷயமெல்லாம் நாங்கள் பார்ப்போம். என்ன உதவி செய்ய போகிறீங்க, என்ன காரணம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பு கண்ணியத்துக்குரிய சகோதரர் அஷ்கர் அவர்களே, இந்த 1ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026 நாங்கள் இந்த இடத்துக்கு என் மனைவியோடு வந்த நோக்கம் சகோதரர் அஷ்கரோடு என்னன்னு சொன்னால், இதே மாதிரி நிறைய சிங்கிள் மாம்ஸ், அதாவது கணவன்மார்கள் இல்லாமல் குழந்தைகளோட சமூகத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்களை நாங்கள் என்ன சொன்னோம்னா, ஜக்காத்துடைய நோக்கம் வந்து 1000, 2000, 5000 கொடுக்குறதில்ல. அவங்களுக்கு அதாவது அவங்களோட வாழ்வாதாரத்தை சுயமாக ஒரு ஹோம் பேஸ் பிஸ்னஸ் செட்டப் பண்ணி நாங்கள் இந்த சகோதரர் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். வந்து ஒரு நண்பர் மூலமாக அவரோட நம்பர் தொடர்பு கொண்டு அவரோட வீட்டு வாசலுக்கு வந்து 1 லட்சம் ரூபா காசை நாங்கள் கொடுக்குறோம். வந்து அவருக்கு ஒரு மெஷின் உண்டு, ஒரு ஜுக்கி மெஷின், தையல் மெஷின் ஒன்று எடுத்து அதில் அவர் சுயமாக சம்பாதிக்கக்கூடிய நிலைமைக்கு அவள் இண்டிபெண்ட்டாக, மற்றவங்கள ஒரே எதிர்பார்த்து கொண்டு இல்லாமல் அவள் சுயமாக ஒரு மிஷினை வாங்கி தச்சு புள்ளையில் பார்த்து அவள் ஜக்காத் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக வாழ்றது தான் எங்களோட நோக்கம். இந்த நோக்கத்துக்காக வேண்டி தான் இங்கே வந்துருக்கோம். பாருங்கள், இப்போ 1 லட்சம் ரூபா இவங்க உழைச்சி வாழ்வதற்காக ஒரு ஜுக்கி மெஷின், தையல் மெஷின் வாங்குவதற்கான 1 லட்சம் ரூபா பணத்தை எங்களுடைய தேசபந்து ஹாஃபீஸ் ரிஸ்வான் பின் ஊரி அவர்கள் இப்போ கொடுக்க போகிறாங்க இந்த பெண்மணிக்கு தான். எங்களோட நோக்கம் வந்து அரசியலோ எந்த இயக்கத்தையோ அதாவது ஒன்றுமே இல்லை. லி வஜ்ஹி இல்லா லா நுரீது மின்கும் ஜஸா வலா ஷுக்கூர். யார்கிட்டையும் எந்த நன்றியோ எந்த எதிர்பார்ப்போ ஒன்றுமே இல்லை. இதே மாதிரி சகோதரிகள் கண்ணீர் வடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னால், சிலவங்க வந்து சீட்டில் உட்காந்து கொண்டு மீட்டிங்கள் நடத்துகிறாங்க, வெறுமனே பேச்சளவில் நிற்கிறாங்க. இப்படியாக வந்து இந்த வெயிலில் சூட்டில் இடங்களை தேடிக்கொண்டு நாங்கள் அவரோட வீட்டு வாசலுக்கு வந்து, இது ஒரு வீடு இல்லை, நானும் மனைவி ஒரு 20-30 வீட்டுக்கு ஏறி இறங்கியிருக்கிறோம். இதை உண்மையிலே சொல்ல போனால் கவலைக்குரிய விஷயம், இலங்கையில் எங்களுக்குன்ற ஒரு தலைமைத்துவம் தான் கொடுத்தது இல்லை. இந்த விஷயத்தை எல்லோரும் கொஞ்சம் கருத்து கேடுங்க. உங்களோட மஹல்லாக்கள், உங்களோட பகுதிகளில் இதே மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு செய்யுமாறு அன்பாக வேண்டிக்கொள்கிறேன். இந்த உதவி கிடைச்சது எப்படி இருக்கு உங்களுக்கு? ஒன்றாவது நாளில் தான் ஷுக்கர் செய்கிறேன். ஜஸாக்கல்லா ஹைர் இல்லைனாலே எனக்கு உங்களை உண்மைக்குமே நீங்கள் யாருன்னு தெரியா. ஆனால் என் ஒரு சொந்தக்கார மூலமாக தான் உங்களோட பற்றி நான் அறிஞ்சு கொண்டு இருந்தீங்க. தேஷ்பந்து ரிஸ்வான் ஹாஜி இப்படி உதவி செய்யக்கூடியவர் என்று சொல்லி. நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். நான் ரெண்டில் இருக்கிற சுட்டி எனக்கு அது வாழ்வாதாரத்துக்கு போதா. நான் தையல் மிஷின் ஒன்று வாங்கி நான் என் இருக்கிற மற்ற வேலைகளை நான் இன்னும் ஏர்ன் பண்ணணுமென்ற நோக்கத்தோட தான் நான் ஒரு உதவி ஒன்று கேட்டிருந்தேன், ஜக்காத் எனக்கு தாங்கன்னு சொல்லி. எனக்கு இவ்வளோ குயிக்காக இது கிடைக்குமென்னு சொல்லி நான் நினச்சி பார்க்கவே இல்லை. இன்றைக்கும் ஒரு சர்ப்ரைஸாக தான் இவங்க வந்தாங்க. எனக்கு இது அறிவிச்சிருக்கவும் இல்லை. எல்லாம் மேலும் மேலும் இவங்களுக்கு பரக்கத்தாக்கி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு 3 பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? எத்தனை வயசு? 3 பிள்ளை இருக்கிறாங்க. ஆம்பளை பிள்ளைகள் தான். 20 வயசு ஒருத்தரும், 19, 16. 20 வயசு மகன் வந்து இப்போ கிளாஸுக்கு போயிட்டு இருக்கிறாரு. அவர் மொபைல் கோச்சிங் ஒன்று செஞ்சு கொண்டு இருக்கிறாரு. இன்னும் யாரும் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணல. மற்றவங்க 2 பேர் படிக்கிறாங்க. நீங்கள் விவாகரத்துக்கிட்ட? நான் டிவோர்ஸ் ஆகி இருக்கிறேன். உங்களுக்கு தைக்க தெரியுமா? எனக்கு தைக்க தெரியும். நான் இது கேட்டிருந்ததே வந்து பேபி ஐட்டங்கள் தச்சு அதை சேல் பண்ணணுன்ற நோக்கத்தோடு. இன்ஷா அல்லாஹ் அது எனக்கு அதுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி இருக்குது. ஜஸாக்கல்லா ஹைர் எனக்கு இதை உதவி செஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ இவங்களை போல் நிறைய பேர் இருப்பாங்க, ரொம்ப கஷ்டத்தில் வாழ்வாங்க, அடுத்த வாழ்க்கையை எப்படி கொண்டு வரணும்னு தெரியாமல் வாழ்வாங்க. இப்படி நீங்கள் அந்த பணம் மூலமாக அவங்க வாழ்க்கையை கொண்டு வரதுக்கு, அவங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை செய்கிறதுக்கு பெரிய பெரிய உதவி செய்கிறீங்க. 1 லட்சம் கொடுக்குறதே பெரிய விஷயம். என்னென்ன உங்களுக்கு செய்ய முடியுமோ அந்த உதவியில் செய்கிறீங்க. இப்போ இந்த உதவி செய்கிறீங்க தானே, இந்த உதவி மூலமாக நீங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லை. இப்படி போன்ற நம்ம கஷ்டப்படுற ஆட்களுக்கு உதவி செய்யணுமெண்டா என்ன செய்யணும்? உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணணும்? என் நம்பர் இருக்குது. ஆனால் நான் வந்து ஒரு முறையாக அந்த மனைவியோட
இந்த பெண்கள் விஷயத்தில் வந்து அவங்க எனக்கு நிறைய ஒத்துழைக்கிறார். அப்போ ஒய்ஃபோட நாங்கள் பல இடங்களுக்கு போயிட்டு சிலவங்க இப்படி தான் எல்லாமே கஷ்டவாள் நாங்கள் அவங்கள அசஸ் பண்ணுவோம். அவங்களோட ஒரு இது ஒன்று பண்ணிவிட்டு அவங்க ஜக்காத் தகுதியாக அந்த ஜக்காத் பணத்தை கொண்டு இப்போ நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இதே மாதிரி பல பகுதிகளில் சகோதரிமார்கள் என்ன சொன்னால் சில நேரங்களில் ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டோட இமோஷனல் சப்போர்ட் தேவை. ஏன்னா அவங்க தனிச்சிருக்கிறாங்க, கணவன்மாரில் விழுந்திருந்து அவங்கள கொஞ்சம் உற்சாகப்படுத்துறதுக்கான இந்த மனைவியோட ஒரு குழுவை நாங்கள் உருவாக்கி அதில் சில சகோதரிகள் இருக்கிறாங்க வந்து டைம் டு டைம் அவங்கள நாங்கள் மோட்டிவேட் பண்ணி உற்சாகப்படுத்தி அந்த தைரியத்தை அவங்களுக்கு உண்டு பண்ணுறோம். அதனால் இதே மாதிரி சகோதரர் இருந்துன்னு சொன்னால் அதாவது ஸ்பெஷலி என்ன சொன்னால் எல்லா பகுதிகளிலும் என்னால் கவனிக்கிறது சிரமம். நான் பல பகுதிகளுக்கு போகிறேன். அதனால் விசேஷமாக நான் இருக்கிறேன் தெய்வால் கல்கிசர் ஆத்மனான். இப்போ இது வந்து ஒரு சகோதரர் ஒரு நண்பர் சொன்னதுனால இந்த பகுதிக்கு வந்தேன். இதே மாதிரி பல பகுதிகளில் இலங்கையில் தேவையுள்ளவங்க இருக்கிறாங்க. என் தொலைபேசி மொபைல் வந்து 07777 77 77 39 546. தயவு செஞ்சு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. நான் இந்த கிழமை நாட்களில் நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்ய பிஸியாக இருப்பேன். உங்களோட எப்படி தேவைச்சுன்னு சொன்னால் தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு 07777 39546க்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் தயவு செஞ்சு அனுப்புங்க. எங்களால் முடிஞ்ச உதவிகள் நாங்கள் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இப்படியான உதவிகள் சமூகத்தில் செய்கிறவங்க மிக மிக அரிது. ஏதாவது எதிர்பார்ப்போட ஹாபி சொன்ன மாதிரி செய்வாங்க. எந்த நோக்கமும் இல்லை, மீண்டும் நாங்கள் வரமாட்டோம், அரசியல் நோக்கம் இல்லை, ஓட் கேட்குற நோக்கம் இல்லை, வேறு எந்த நோக்கமும் இல்லை, எல்லாமே நன்மை நாடித்தான் செய்கிறாரு. மிகப்பெரிய உதவி செஞ்சுக்கிறாரு. உங்களோட உதவிகளும் உங்களோட எண்ணங்களும் நல்லபடி ஈடற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அதே போல் ஹாஃபிஸ் சொன்ன மாதிரி நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டால் உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அத்தனை உதவியும் செய்கிறது தயாராக இருக்கிறாங்க. இந்த மெசேஜை வந்து முழு இலங்கை வாழும் மக்களுக்கு நீங்கள் எத்தி வைங்கன்னு சொன்னால் சமூகத்தில் எவ்வளோ சேவைகள் செய்ய வேண்டியது அறிந்து கொண்டு வெறுமனே பேசி 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 மீட்டிங் ஏசி காம்பரோலுக்கு இருந்து மீட்டிங் வைக்கிறதுல அர்த்தம் இல்லை. மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு எல்லாருமே முன்னுக்கு வாங்க. நான் ஒரு தனி நபர், என்னையோடு சேர்ந்து ஒரு குழு உண்டு. அவங்க எல்லாத்துக்கும் அந்த கூலியை வழங்கணும். என்னையோடு உள்ள பல நாடுகளில் நண்பர்களை கொண்டு இதே மாதிரி ஜக்காத், எம்பவரிங் விமென், அடுத்தது உலமாக்கள், ஹுஃபாஸ்கள், பள்ளி ஆலிம்கள் அவங்களோட சம்பளத்தை கேட்டால் கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலப்பரம். அடுத்தது என்னை ஆளுநராக அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாங்க. செக்டான்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கூலில் வந்து 32 டிஃபரெண்ட்லி ஏபிள் கிட்ஸ். அதுக்கும் மாதம் நாங்கள் உதவி செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு தனி நபரால் செய்யணும்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு பலருக்கும் பல விஷயங்கள் நாட்டில் சாதிச்சு இதே மாதிரி எவ்வளோ எங்களோட சகோதரிகளோட மக்களோட கண்ணீரை துடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. இதுக்கு நீங்கள் கொஞ்சம் தைரியமாக எலும்பி முன்னுக்கு வாங்க இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ரொம்ப நன்றி நீங்கள் இந்த உதவியெல்லாம் செய்கிறதுக்கு, இப்போ பேசினதுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் அந்த உதவியை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ரொம்ப நன்றி. ஜஸாக்கல்லாஹ்.